சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் மணல் கடத்தல் குறித்து புகார் கொடுத்த சமூக ஆர்வலரை காரில் கடத்தி சென்று தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சமூக ஆர்வலரின் நிலை என்ன? சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் சாலை கிராமம், இளையான்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மணல் கடத்தல் குறித்து அடிக்கடி அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் புகார் கொடுத்து வந்துள்ளார். இது தவிர ஆக்கிரமிப்புகள் குறித்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்வதும், அரசு அலுவலகங்களில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல்களை பெற்று ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தும் வந்துள்ளார். ராதாகிருஷ்ணனின் நடவடிக்கைகளால் சட்டவிரோதமாக மணல் குவாரி நடத்தியோருக்கும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கும் பெரும் இடையூறு ஏற்பட்டது. இதனால் ராதாகிருஷ்ணனின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் சாலை கிராமம் அருகேயுள்ள சாத்தனூரில் பள்ளி விழா ஒன்றை முடித்துவிட்டு ஆசிரியர் ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் ராதாகிருஷ்ணன் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். புதுக்கோட்டை அருகே வந்தபோது காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ஆசிரியரை விட்டுவிட்டு ராதாகிருஷ்ணனை காரில் கடத்தி சென்றது. இது குறித்து தகவல் அறிந்த சாலை கிராமம் போலீசார் ராதாகிருஷ்ணனை தேடி வந்தனர். இதனிடையே அந்த கும்பல் ராதாகிருஷ்ணனை காரில் வைத்து கடுமையாக தாக்கிவிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை அருகே இறக்கிவிட்டு தப்பிச் சென்றது. தொடர்ந்து படுகாயமடைந்த ராதாகிருஷ்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிவகங்கை டிஎஸ்பி அமல அட்வின் நேரில் சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் சாலை கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகரன், பாலுசாமி, கார்த்தி, புகழ், மணி ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சாலை கிராமம் பகுதியில் 3 அடிக்கும் கீழே மண் அள்ள கடந்த 2020ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் தடை பெற்றிருப்பதாகவும், ஆனால் அதையும் மீறி இரவு பகலாக மணல் அள்ளி கடத்தியதால் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசாருக்கு புகார் அனுப்பியதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அவர்கள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் புகார் அளித்தது குறித்து தனக்கு சிலர் மிரட்டல்கள் விடுத்ததாகவும், இந்நிலையில்தான் தன்னை கடத்தி சென்று தாக்கி இருப்பதாகவும் ராதாகிருஷ்ணன் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். பதிவு தபால்ல தமிழ்நாடு ஆளுநர்ல இருந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வரை நான் புகார் மனு கொடுத்திருக்கிறேன். அதையும் எனக்கு அரசு உரிய முறையில் எனக்கு, என் குடும்பத்திற்கும் உரிய பாதுகாப்பையும் எனக்கு அளிக்கணும். தொடர்ந்து இது போல சமூக ஆர்வலர்கள் கனிம வளத்தை சூறையாடக்கூடிய குண்டர்களுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய புகார்தாரரான சமூக ஆர்வலருக்கு இந்த அரசாங்கம் உரிய பாதுகாப்பையும் உரிய வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் வகுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. ராதாகிருஷ்ணன் கடத்தப்பட்ட தகவல் தெரிந்ததும் நாங்கள் கடத்தல்காரர்களை பின்தொடர்ந்தோம். இதை அறிந்துதான் கடத்தல் கும்பல் அவரை இறக்கிவிட்டு சென்றது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நல்லவர்கள் எப்போதும் கஷ்டப்படுவார்கள் என்பது இதுதானோ?